வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சீனி அரியதரம் தான் செஞ்சிருக்கிறேன். இது யாழ்ப்பாணத்தை முறைப்படி, ஆனால் ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய மாதிரி பர்ஃபெக்டான அளவின்படி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த அளவின்படி நீங்கள் செய்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு அரியதரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அரியதரம் நான் ஆல்ரெடி ஒரு அரியதர வீடியோ போட்டிருக்கிறேன். அதன் அளவுகள் நான் பர்ஃபெக்டாக சொல்லாதபடினா இதில் பர்ஃபெக்டான அளவின்படியே உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலும் அப்படியே சொல்லி இருக்கிறேன் இந்த வீடியோவில். நீங்களும் இந்த அரியதரத்தை செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இந்த அரியதரம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த அரியதரம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஈஸியான முறையில் நான் அரியதரம் செய்து காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு அரியதரம் போட்டு இருக்கிறேன் வீடியோ. இது ஈஸியாகவும் சுலபமாகவும் செய்யலாம். மற்ற பர்ஃபெக்டான அளவுப்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இதில் இப்போ நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கிறேன். சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். நீங்கள் விருப்பம்ண்டா வெள்ளை பச்சை அரிசியும் எடுத்துக்கொள்ளலாம். இது சிவப்பு பச்சை அரிசி நான் எடுத்திருக்கிறேன். இதை ஒரு மணத்தியால் நான் சரியாக ஊற விட்டுருக்கிறேன். ஊற விட்டுட்டு இப்போ எடுத்துருக்கிறேன் பாருங்க, இப்படி இருக்குது. இதை இப்போ நாங்கள் மிக்சி சாரில் போட்டு மாவை அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு மிக்சி சாரை எடுத்து அதில் இந்த அரிசியை போட்டு நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இது நான் பர்ஃபெக்டான அளவில் சொல்லுறேன். இந்த சித்திரை வருஷத்துக்கு நீங்களும் இந்த அரியதரம் செய்து பாருங்க. ஈஸியாகவே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் மாவை நான் நல்ல வடிவாக அரைச்செடுத்து வந்திருக்கிறேன் பாருங்க. இதை நாங்கள் இப்போ அரிச்சு போட்டு பார்க்கலாம். அப்படி வருது குறுநல் எடுக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சரியான சின்ன கண்ணரிக்கன் எடுத்துத்தான் மாவை அரிச்சு எடுத்திருக்கிறேன் பாருங்கள். சின்ன கண்ணரிக்கன் தான் எடுக்க வேணும். இந்த அரியதரத்துக்கு அரிக்கும்போது சின்ன கண் எடுத்துக்கொள்ளுங்க. அரியதரத்துக்கு நீங்கள் அரிசியை காய வைக்கக்கூடாது. அரிசி கிளஞ்ச உடனே கழுவி எடுத்த உடனே நீங்கள் மாவு இடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் குறுநல் கொளிச்சு எடுக்க போகிறேன். இதில் 150 கிராம் குறுநல் எடுக்க வேணும். 1/2 கிலோ அரிசிக்கு 150 கிராம் குறுநல் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ குறுநலை கொளிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 1/2 கிலோ அரிசியில் நாங்கள் இடித்து மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் குறுநல் எடுத்து வச்சிருக்கிறேன். 150 கிராம் குறுநல் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன். அந்த இனிப்பு எடுத்துக்கொள்கிறதுக்காக உப்பு. பார்த்தீங்களா நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த 150 கிராம் குறுநலை இதில் போட்டு வர்றேன். மற்றது நீங்கள் சீனியை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு போட்டுக்கொள்ளுங்க. 350 கிராம் சீனியை பவுடர் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. அப்போ ஈஸியாகவும் குயிக்காகவும் இந்த அரியதரமாக இது கசிஞ்சு வந்துடும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேணும். அப்போ தான் டக்குன்னு குயிக்காகவே உங்களுக்கு கரைஞ்சி தெரியும் பாருங்கள். நான் குழைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சீனி கரைஞ்சி தந்து கொண்டு இருக்கும். இதை நீங்கள் குழைச்சிட்டு ஒரு 3/4 மணத்தியாலத்தில் வச்சிட்டிங்களான்னு சொன்னால் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் வரையும் இந்த அரியதரத்துக்கு மாவை குழைச்சி நீங்கள் வச்சு கொண்டீங்களான்னு சொன்னால் அரியதரம் டக்கண்டு கரைஞ்சிடும். இது சீனியை நீங்கள் பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா குயிக்காக கரைஞ்சிடும். பவுடர் பண்ணாமல் போட்டிங்களான்னு சொன்னால் சீனி கரைய லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு அரியதரம் லேட்டாகத்தான் சுட வேணும். இந்த அரியதரம் பார்த்திங்கன்னா நான் அரிசி 1 மணத்தியாலம் ஊற வச்சேன். நான் ஊற வச்சு எடுத்து மாவரைச்சி இப்போ பலகாரம் நான் அந்த அரியதரம் சுட்டு முடிக்க எனக்கு ஒரு 1 hour முடிஞ்சது. அரியதரம் நான் குழைச்சி அரியதரம் செய்கிறதுக்கான எனக்கான நேரம் 1 hourலேயே இந்த அரியதரம் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு குழைச்சிட்டேன். இப்போ இதை நாங்கள் இப்படியே அமர்த்தி நல்ல வடிவாக மூடி வைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் மூடி வச்சிங்களேன்னு சொன்னால் தான் டக்கண்டு கசிஞ்சு சரி. நீங்கள் மூடாமல் விட்டீங்கன்னு சொன்னால் மேலால் காய்ஞ்சிடும். அப்போ சீனி கசிகிறது லேட் ஆகும். நீங்கள் மூடி வச்சிடுங்க. மூடிட்டு
ஒரு 30-40 நிமிஷம் காணும் இந்த சீனி அரைக்கிறதுக்கு வந்து கசிஞ்சு தரும். சீனி அரைச்சி போட்டிங்களா தான் இந்த டைம். சீனி அரைக்காமல் போட்டிங்களன்னு சொன்னால் கூடுதலான டைம் எடுக்கும். அதுதான் உண்டு. இப்போ அரைக்காமல் போட்டிங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கிட்ட தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க இப்படி கசிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக தெரியுது பாருங்க இப்படி கசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாவை உங்களுக்கு எவ்வளோத்துக்கு அரியதரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வாங்க நாங்கள் அரியதரத்தை சுடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டுது. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க வேணும். இப்போ நாங்கள் செய்து வச்சிருக்கிற இந்த அரியதரத்தை போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். கணக்க போடாமல் நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் 4-5 போட்டிருக்கிறேன். இப்போ இந்த அரியதரம் குயிக்காகவும் வெந்துடும், ஈஸியாகவும் குயிக்காகவும் வெந்துடும். இப்போ நாங்கள் உடனே அகப்பை போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அகப்பை போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா பர்ஃபெக்டான அரியதரம் பாருங்கள் இப்படி ரெடி ஆகிட்டு தண்டி. இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம். இதே மாதிரி எல்லா அரியதரத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்களா என்னுடைய அரியதரம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க. அரியதரம் சூப்பராக வந்திருக்குது. இது இப்போ சுட சுட இருக்கிறபடியாக அப்படி இருக்குது. ஆற விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா மொரண்டு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.